இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்குது. பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இங்கே கல்வி கூடம் திறந்திருக்குது. இன்பமுடன் இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்குது. காலை உணவு மதிய உணவு இங்கே இருக்குது. பள்ளி வந்தால் போதுமே அரசு சொல்லுது. நான் முதல்வன் திட்டத்தாலே திறன்கள் வளருது. இல்ல தேடி கல்வி வளர். பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இன்பமுடன் இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர பாட புத்தகம் இங்கே கிடைக்குது. விதவிதமா ஏராளமான சலுகைகள் இங்கே கிடைக்குது. பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இன்பமுடன் இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்குது. காலை உணவு மதிய உணவு இங்கே கிடைக்குது. பள்ளி வந்தால் போதும் என்று அரசு சொல்லுது. நான் முதல்வன் திட்டத்தாலே திறன்கள் வளருது. இல்ல தேடி கல்வியாலே கல்வி வளருது. அன்பான ஆசிரியர் வந்து பாருங்கள், அன்போடு அரவணைப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தண்டனைகள் இங்கே இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். எப்படியும் படித்திடலாம், மனதில் வையுங்கள். பிள்ளைகளே ஓடி வாருங்கள், இங்கே இன்பமுடன் இங்கே அமருங்கள், எல்லாம் கற்றுத்தர தயாராயிருக்கிறது. மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாங்க. எங்க தெரியுமா இருக்கு? வடக்கு 3ஆம் வீதியில எங்களுடைய டிஎல்சி நடுநிலை பள்ளி இருக்குது. நடுநிலை பள்ளியில அரசினுடைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதனால எல்லா மாணவர்களும் எங்க பள்ளிக்கு வாங்க. எங்க பள்ளியில நாங்க எல்லாரும் உங்களை அன்பா பாதுகாத்து பராமரிப்போம். எல்லாரும் கட்டாயமா அரசினுடைய நலத்திட்டங்களை நீங்க பெறணும்னா எங்க பள்ளிக்கு வாங்க. நீங்க டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, இன்னும் என்னென்னலாம் உங்க கனவு, கலெக்டர் ஆகணுமா, எங்க பள்ளிக்கு வாங்க. மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டே இருக்குது. எங்களுடைய டிஎல்சி நடுநிலை பள்ளி புதுக்கோட்டையில நடக்குது. எல்லாரும் கட்டாயம் வருவீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது மட்டும் இல்ல, நீங்கெல்லாம் வெயில் காலம், அதுதான் எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கடுமையான வெயில் நேரம் எப்ப தெரியுமா? காலை 11 மணில இருந்து மாலை 4 மணி வரைக்கும். யாரும் வெளியில வராதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தோல் நோய்கள்லாம் பரவிட்டு இருக்கு, அம்மையெல்லாம் போட்டுட்டு இருக்கு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் வெளியில போகும்போது கொடை கொண்டு போங்க, தண்ணீர் அவசியம் கொண்டு போங்க, நிறைய தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்ல, பருத்தி ஆடைகளை அணிஞ்சுக்குங்க. தினமும் 2 முறை குளியுங்க. ஐஸ் தண்ணிய குடிச்சிடாதீங்க. எல்லாரும் நல்ல நீர் சத்து நிறைந்த பழங்களை விரும்பி சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. வெயில் நேரம் இப்ப காலையில 11 மணில மாலை 4 மணி வரைக்கும் யாரும் வெளியில போயிடாதீங்க. எங்க போனாலும் எல்லாரும் கொடை கொண்டு போங்க, கையில தண்ணி கொண்டு போங்க. எல்லாரும் பருத்தி ஆடைகளையே அணிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல, எனக்கையும் 2 முறை குடியுங்க. ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க. நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை நிறைய சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. என்னென்ன விளையாட்டு தெரியுமா? நிறைய விளையாட்டு இப்பெல்லாம் மறந்து போச்சு. பல்லாங்குழி, தாயம், செஸ், கேரம் போர்டு, இன்னும் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ அந்த விளையாட்டுகள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க. பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. வீட்டுல இருக்கும்போது எல்லாம் இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுல உள்ள விலங்குகள், பறவைகளுக்கு எல்லாம் நிறைய தண்ணி வைங்க. உங்க வீட்டுல எல்லாம் கொட்டாங்கச்சி இருக்குதானே, சின்ன சின்ன கப் இருக்கா, அதெல்லாம் தண்ணி வைக்கும். தண்ணி வச்சா அது வந்து குடிச்சிட்டு போகும். பாவம் தானே, பாவம். ஆனா பெரியவங்களெல்லாம் நீங்க எல்லாம் பராமரிச்சுக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த வெயில் காலங்கள்ல வெளியில வராதீங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறோம். நாங்கெல்லாம் எங்கேருந்து வரோம் சொல்லுங்க? டிஎல்சி நடுநிலை பள்ளி வடக்கு 3ஆம் வீதியில இருக்குது. அந்த நடுநிலை பள்ளிக்கு எல்லாரும் வாங்க. மாணவர் சேர்க்கை தினமும் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. எல்லாரும்
எல்லாரும் கட்டாயம் வரணும், அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் நீங்க பெற்றுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாரும் ஒரு முறை கும்மி அடிப்போமா? உங்களுக்கு கும்மினா பிடிக்கும் தானே? வாங்க கும்மி அடிக்கலாம். வாங்க அப்படியே வாங்க, என்னோட சேர்ந்து வாங்க கும்மி அடிக்கலாம். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் புழுங்கிட கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு நன்மை கண்டோம் என்று கும்மியடி. வேட்டையின் பெண்கள் தோற்றுவது தீமை என்று நீ இருந்தவர் மாறி விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனித தலைக்க வேண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டம்.